இப்போ நடந்துகிட்ருக்கிற பிரச்சனை வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இன்றைக்கி வந்து அவுடோர் யூனிட் ஓனர்ஸ் அசோசியேஷன் எந்த தொழில்நுட்ப கருவிகளையும் படப்பிடிப்புக்கு வழங்க மாட்டோம் என்று ஒரு அறிக்கை வெளியிட்டு நேற்று ஈவினிங் உங்கள் பத்திரிகை சந்திப்பில் கூட சொல்லியிருக்காங்க. அவங்க சில உண்மை நிலையை வந்து சொல்லலை. எதுக்காக இது நடந்தது ஏன்றதெல்லாம் கரெக்டாக அவங்க உங்களுக்கு சொல்லலைன்னு நினைக்கிறேன். இது வந்து ஆரம்பம் தயாரிப்பாளர் சங்கத்தில் தான் வந்தது. அவங்க தனியாக ஒரு யூனியன் ஒர்க்கர்ஸ் யூனியன் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும்போது அதுக்கு அவங்க வந்து நாமினேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டு மறுபடியும் அந்த அறிக்கையை அது நாங்கள் இல்லை வேறு யாரோ பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி குழப்பங்கள் நிலம்பிக்கிற இடத்துல வந்து அவுடோர் யூனிட் ஓனர்ஸில் மெம்பராக இருக்கிற சில பேர் அந்த யூனியனில் மெம்பராக சேர்த்துறதுக்காக ஒரு 10 பேரை கூப்பிட்டு போயிட்டு மெம்பராக சேர்த்துருக்காங்க. இந்த மெம்பராக சேர்த்துருக்கிறவங்க வந்து ஏற்கனவே லைட்மேன் யூனியனில் மெம்பராக இருந்தவங்க தான். இந்த ரிட்டையர்ட் ஆனவங்க இவங்களெல்லாம் கூப்பிட்டு போய் சேர்த்து அவங்களோட நாங்கள் வேலை செய்வோம்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு லைட்மேன் யூனியன் வந்து நாங்கள் தொழில் பண்ணியிருக்கிற தொழிலை நம்பி நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு போட்டியாக ஒரு யூனியன் ஆரம்பித்ததுனால அதில் போய் மெம்பராக சேர்ந்தவங்கள சேர்க்க வச்சவங்களுக்கு நாங்கள் தொழில் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் விட்டாங்க. ஏன்னா இந்த 3 பேர் தான் கூப்பிட்டு போய் சேர்த்துட்டு அவங்களுக்கு நாங்கள் தொழில் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. இது சொன்ன உடனே அவுடோர் யூனிட் ஓனர்ஸ் வந்து எங்ககிட்ட பேசினாங்க, இது மாதிரி நடந்துகிட்ருக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. உடனே அவங்கக்கிட்ட ஏசிஎஸ் ஓனரு, அந்த தற்காலிக தலைவர் ஒருத்தர் இருக்கிறார் மாஸ்க்குன்னு சொல்லிட்டு அவர், நம்ம லைட்மேன் யூனியன் தலைவர் எல்லோரும் நாங்கள் வந்து ஃபோனில் கான்ஃபரன்ஸில் பேசி செல்வமணி சார் வந்து ஆக்சுவலாக செல்வமணி சார் இப்போ வந்துடுறதா தான் இருந்தது. அவர் துபாய் வேறு ஒரு விஷயமாக போயிருக்காரு, நைட் தான் டிக்கெட் போட்டிருக்காரு. எப்படியாவது காலையில் வந்துடுறேன்னாரு, அவர் டிக்கெட் கிடைக்கல, வர முடியல. அதனால தான் இப்போ நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நைட் வந்துட்டால் நாளைக்கு ஒரு மீட்டிங் வச்சு பேசி இதுக்கு சுமூகமாக நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இந்த 3 பேருக்கு தடை போட்டதை கூட நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம், எக்யூப்மெண்ட் அனுப்புங்க. அப்போ வந்து மீட்டிங் பேசி முடிவு பண்ண பிறகு அதை நம்ம பரிசீலனை என்ன நடக்குதோ அதை படி நடக்கலாம்னு சொன்னோம். அன்றைக்கி நைட் வந்து எல்லோரும் ஒத்துட்டு போயிட்டாங்க. இது வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஒத்துட்டு போனவங்க மறுபடியும் திங்கக்கிழமை காலையில் ஒரு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி இல்லை நாங்கள் அது மாதிரி பண்ண மாட்டோம், இப்போ இருந்தே நீங்கள் வந்து அவங்களுக்கு தொழில் ஒத்துழைப்பு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அறிக்கை வெளியிட்டால் தான் நாங்கள் அனுப்புவோம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க, செல்வமணி சார் வந்துடுறாரு நாளைக்கு, நம்ம நாளைக்கு பேசி முடிக்கலாம், ஒரு நாள் தானே இருக்குது, இதுக்குள்ளே அர்ஜென்ட் பண்ணாதீங்க, ஒரு நாள் நீங்கள் இவ்வளோ நாள் இருந்தீங்க, ஒரு நாள் இருங்கன்னு சொன்னோம். அவங்க அது கேட்காம அதையும் மீறி நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க, இது மாதிரி தொழில் சாதனங்கள் அனுப்ப மாட்டோம்னு சொல்லிட்டு. இதில் மிகப்பெரிய இது என்னென்னா, படங்களுக்கு ஓகே, சீரியல் அவங்களுக்கு தனி கான்ட்ராக்டு, அவங்க அக்ரிமெண்ட்டே தனி. சீரியலில் வந்து டெய்லி கேசட் கொடுக்குறது, அதை பற்றி உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு மிக அவசரம். அதிலும் பாருங்கள், செகண்ட் சண்டே 2 நாள் ஹாலிடே. அந்த 2 நாள் அவங்க ஷூட்டிங் பண்ண முடியாது, டபுள் பேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு இவங்க வேணும்னு இது பண்ணுற மாதிரி தான். இதுக்கு பேக்ரவுண்டு யாரோ இருந்து தூண்டுற மாதிரி தான் எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது, நிறைய அவங்க தூண்டுறவங்க யார் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து இப்போ ஷூட்டிங் பெரிய படம் நடந்துகிட்ருக்கு. அந்த படத்தை வந்து ஆக்சுவலாக ஆக்டிவ் ப்ரொடியூஸ் கவுன்சில் மெம்பராக இருக்கிறதுக்கு நடக்குது, அது எப்படியாவது நிறுத்தணும்னு ஒரு தப்பான கணக்கை போட்டு தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதா எங்களுக்கு தோணுது அப்படின்னு. இப்போ ஆக்சுவலாக இதையும் மீறி இன்றைக்கி வந்து ஒரு 6 சீரியல் நடந்துகிட்ருக்கு, 5 ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு, 2 ஆடு நடக்குது. சூர்யா படம், விஜய் படம், ஜிவி பிரகாஷ் படம்லாம் ஷூட்டிங் நடந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கி இவங்க எக்யூப்மெண்ட் அனுமாட்டேன்னு சொன்னாலும் இந்த படமெல்லாம் நடந்துகிட்ருக்கு. சீரியல் ஒரு 6 சீரியல் நடந்துகிட்ருக்கு. கார்த்திகை தீபம், புது வசந்தம், பவித்ரா, சக்திவேல், கண்மணி, அன்புடன், அன்னம், இதயம், இந்த சீரியல்லாம் நடந்துகிட்ருக்கு ரெகுலராக. இப்போ இது என்ன ஏது, நாங்கள் ஒரு நாள் அர்ஜென்ட் படாமல் இருங்க, வந்த பிறகு பேசி நம்ம எதுனாலும் தீர்த்துக்கலாம்னு சொல்லி அதையும் மீறி அவங்க அர்ஜென்ட் பட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டு இன்றைக்கி அவங்க படப்பிடிப்பு கருவி அறிக்கை மாட்டம் நிறுத்தியிருக்காங்க. இப்போ இதையும் மீறி இவ்வளோ ஷூட்டிங் நடக்குது. இன்றைக்கி நிலைமை இதுதான் சார். இது எதுக்காக நடந்ததுன்று விவரமாக நாங்கள் சொல்லிட்டோம். ஏன்னா இப்போ வந்து இந்த மாதம் பாருங்கள், நம்ம இந்த 2 மாதமாக நம்ம நிறைய சந்திப்பு நடத்திட்டு இருக்கோம். இண்டஸ்ட்ரியில் வந்து என்ன நடந்துட்டுருக்குன்ற ஃபுல் டீட் உங்களுக்கு தெரியும். தயாரிப்பாளர் சங்கம், நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், பெப்சி, இதில் இடையில இவங்களை தூண்டி விட்டு ஏதோ ஒரு சக்தி பின்னாடி இருந்து ஆட்டு படைக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. அது யாருன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? ஆனால் அதுதான் இப்போ நம்ம யூகத்தின் அடிப்படையில் சொல்ல முடியல. ஆனால் ஒரு சக்தி இருக்குது, அது உண்மை.
அதுதான் சார். இல்லை சார், ஆதாரத்தோட ஸ்டார்ட் பண்ண முடியலன்றதாக தான் சொல்கிறோம். பட் இது நடக்குது, அவங்களும் சொல்ல மாட்டேன்றாங்க. நாங்கள் வந்து இப்போ வந்து ஒரு இடத்துல போயிட்டு இன்றைக்கி ஷூட்டிங்க்கு இதுக்கு எக்யூப்மெண்ட் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ஒரு இவங்க அமைப்பு சாரா இவங்க அமைப்பில் இல்லாத ஒருத்தர் கேட்குறோம். அவங்க சொல்கிறாங்க எங்களை மிரட்டுறாங்க சார்ன்றாங்க. நாங்கள் என்னத்த சொல்ல முடியாதுக்கு? அதுதான் சார், அதுதான் சார், யாருன்னு பேரை சொல்ல இல்லை. கரெக்ட் சார். இல்லை சார், ஒரே நிமிஷம். குற்றச்சாட்டுன்றது வைக்கிறோம். இப்போ அவங்களும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு போயிட்டு மறுநாள் காலையில் இல்லை நாங்கள் அனுப்ப மாட்டோம்னு சொல்லும்போது அது தவறானதா இல்லையா? அது ஏன் அவங்க ஒத்துக்கலை? அதுவும் அவங்க ஒத்துக்கணும் இல்லை? அப்போ அவங்க தவறான தகவலை கொடுக்கும்போது நம்ம மட்டும் எப்படி நம்ம சொல்ல முடியும்? இப்போ ஒரு எக்யூப்மெண்ட் நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்கிறோம். நேற்று வரைக்கும் ஓகே அனுப்புகிறேன்னு ஒரு நிறுவனம் சொல்லுது. இன்றைக்கி வந்து இல்லை சார், நைட்டு ஃபோன் பண்ணி இது மாதிரி சொல்கிறாங்க சார், நாங்கள் வர முடியாது சார்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு என்ன நம்ம சொல்ல முடியும்? இதுதான் சார், இது ஏதோ ஒன்று இது மாதிரி நடந்துட்டு இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன் நான். சார் எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் சார். நம்ம ஆதாரம் இல்லாமல் நம்ம எதுவுமே நம்ம சொல்ல முடியாதுல்ல. வேறு ஏதாவது இருந்தால் கேளுங்க சார் ப்ளீஸ். ஏன்னா இப்போ மெயின் இந்த ரீசன் உங்களுக்கு எதுக்காக நடக்குதுன்றது தெரியணும் அப்படின்றதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் பண்ணோம். பாருங்கள், லைட்மேன் யூனியன் தலைவர் செயலாளர் கூட வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களும் வரவழைச்சோம். ஏன்னா உங்களுக்கு காரணம் வந்து அது இது இல்லைன்றது தெரியக்கூடாது. ஆக்சுவலாக இன்னொன்று சொல்கிறேன், லைட் அண்ட் லைட்டு சென்னைக்கு வரக்கூடாதுன்றது அவங்க முக்கிய குறிக்கோள். இது வந்து 1.5 வருஷமாக நடக்குது இந்த மேட்ரு. நாங்களும் 1.5 வருஷமாக இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி நம்மளை நம்பியிருக்கிற ஒரு யூனியன், அது ஒரு முதலாளிகள் யூனியன் வந்து அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம தொழிலாளர்கள் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு 1.5 வருஷம் அவங்களுக்கு டைம் கொடுத்தோம். சார் நீங்கள் லேட்டஸ்ட்டாக எக்யூப்மெண்ட் வந்தது, கேமராமேனுக்கு வந்து லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்டை கேட்குறாங்க. ப்ரொடியூசர் வந்து அவங்கள தான் புக் பண்ணுறாங்க. ப்ரொடியூசர் புக் பண்ணி இந்த கேமராமேன் வேலை செய்யும்போது நாங்கள் தொழிலாளிங்க நாங்கள் என்ன பண்ண முடியும், நாங்கள் போய் வேலை செய்வோம்னு சொல்லும்போது அவங்க அதை கேட்குறதே இல்லை. எக்யூப்மெண்ட் புதுசும் வாங்க மாட்டாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி லைட்டை வச்சு இது வரைக்கும் ஓட்டிட்டு இருக்காங்க. புது எக்யூப்மெண்ட்டும் வாங்க மாட்டேன்றாங்க. ஒரு நிமிஷம் சார் சொல்லிடுறேன். என்னன்னா நீங்க வந்து கேட்குற விஷயம் வந்து ஒரு கம்பெனி பிராண்ட் கேக்குறீங்க, சரிங்களா? ஆனா வந்து அவங்க எல்லாம் கம்பெனி பிராண்ட் இருக்கா? நேத்து சொன்ன விஷயம், நேத்து பிரஸ் மீட்ல நாங்க தான் கேட்டோம். ஓகே. ஆனா நீங்க வந்து கேக்குற பிராண்ட் வந்து சைனா பிராண்ட் கேக்குறீங்களா? நாங்க ஏன் சைனா பிராண்ட் வாங்கி வைக்கணும்? நல்ல பிராண்டே வாங்கி வச்சுக்கிறோம், அதுவே ஒட்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா வந்து ஒரு பெப்சில வந்து இந்த மாதிரி லைட் வந்து இது மாதிரி வந்து இந்த லைட் கேமராமேன்லாம் வந்து இந்த லைட் தான் வேணும்னு கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து வற்புறுத்துறாங்க அப்படின்றாங்க. ஓகே, அதுக்கு வந்து என்ன சார் பதில்? சார் இப்போ சைனா எக்யூப்மெண்ட் கேட்டால் சைனா எக்யூப்மெண்ட் நீங்கள் கொடுங்க சார். கொடுக்கலன்னா இருக்கிற இடத்துல தானே எடுப்பாங்க. ஒரு கேமராமேன் வந்து கிரியேட்டிவாக அவர் பண்ணுன்றதுக்கு அவர் பண்ணுறாரு. அப்போ அவர் கிரியேட்டிவாக பண்ணும்போது அவருக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறது தான் நம்ம வேலை. அது முடியாது, என்கிட்ட இருக்க லைட்டை வச்சு நீ எடு நம்ம சொல்ல முடியுமா சார்? அந்த இல்லைன்னா எதுக்கு சார் கேட்குறாங்க? இல்லை இல்லை, சோனி பேனசோனிக், சரிங்களா? 2 கம்பெனி தனித்தனி கம்பெனி சார். ஆனா வந்து கேமராமேன் எழுதும்போது சோனி பேனசோனிக் லைட் வேணும்னு கேக்குறாங்க சார். அது ரெண்டுமே கம்பெனி எப்படி சார் ஒரே இதுல வரும் சார்? இல்லாத பிராண்ட் வராது எப்படி சார் கேட்பாங்க? நீங்க வந்து அப்படி சொன்னீங்கன்னாக்கா அது உண்மை நான் எப்படி நம்புறது? அவங்க தான் சார், நாங்கள் பெப்சிக்கு கேமராமேன் லெட்டர் கொடுக்க சொன்னோம். லெட்டர் கொடுத்து ஒரு லிஸ்ட்டே கொடுத்தாங்க. இந்த லிஸ்ட்டெல்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு நாங்கள் ரவி பிரசாத் யூனிட்டுக்கு கொடுத்தோம். ஆனால் அவங்க அதில் பாதி கூட அரேஞ்ச் பண்ண முடியலன்னே சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நம்ம சொல்லாமல் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வளர்ந்துட்டே போகுது. நாங்கள் சொல்லியிருக்கணும் எல்லாத்துக்குமே அப்பப்போ. நமக்குள்ளே வேணாம், நம்ம கருத்து வேறுபாடு வேணாம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லாமல் இருந்தோம். அவங்க கையில் கொடுக்க முடியல சார். சினிமாவின் கடவுள் மாதிரி வந்து செல்வமணி செயல்படுறாருன்னு சொல்கிறாங்க, அது உண்மையா சார்? சார், இதெல்லாம் எனக்கு இதுக்கு என்ன பதில் சொல்லுன்னு தெரியல சார். இது வரைக்கும் அவர் வந்த பிறகு தொழிலாளிகிட்ட தான் அவருக்கு கெட்ட பேர். முதலாளிக்கு சாதகமாக பேசுகிறாரு. அவர் வந்த பிறகு தான் இண்டஸ்ட்ரி இல்லாத அளவுக்கு 2 பேட்டா வாங்கினது 1.5 பேட்டா ஆக்குறதும், ஜர்னி 2 பேட்டா கொடுத்துருந்தது 1/2 பேட்டா ஆக்குறதும் அவர் வந்து தான். இது வந்து முதலாளிகளுக்கு நன்மையா இல்லையா? இது பல முறை சொல்லியிருக்கோம். அது நீங்களும் யோசித்து பார்க்கணும்ல. பல முறை சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. அவர் வந்து தொழிலாளிகிட்ட கெட்ட பேர், என்ன சார் வந்து நீங்கள் எல்லாத்தையும் குறைச்சிட்டீங்க அப்படின்னு. அவர் வந்து முதலாளி நல்லா இருந்தால் நம்ம தொழிலாளிங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எங்களை சாந்தப்படுத்திட்டு எங்களை அமைதிப்படுத்திட்டு இருக்கிறாரு. இது எப்படி தப்பானவர் சொல்ல முடியும்? சார், இப்போ அவங்க குறிப்பிட்ட தயாரிப்பாளர் சங்கம் என்ன சொல்றாங்க, இதே மாதிரி ஒரு சங்கத்தை உருவாக்க போறதா சொல்றாங்க. சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா உருவாக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க தான் கொடுத்தாங்க. பத்திரிகையில் அவங்க அட்ரஸை கொடுத்தாங்க. அடுத்த நாள் எங்களுக்கு அட்ரஸ் இல்லை, வேறு அட்ரஸ்ஸு அப்படின்னாங்க. அடுத்த நாள் வந்து எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னாங்க. அடுத்த நாள் வந்து நாங்கள் பேக்ரவுண்ட்லேருந்து அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்றாங்க. அப்போ நாங்கள் எது எடுத்துக்கிறது? ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தெரியும் அதெல்லாம்.
ஃபஸ்ட்டு அவங்க தான் பேப்பரில் விளம்பரம் கொடுத்தாங்க, நோட்டீஸ் அடிச்சு விட்டாங்க. அடுத்த நாள் அட்ரஸ் சேம்பர்லேருந்து கேட்ட உடனே அட்ரஸை மாற்றினாங்க. அதே மாதிரி இதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் உங்கள் பத்திரிகையில் வந்திருக்குல்ல, எல்லா இதுலேயும் வந்துச்சு இல்லை, நியூஸ்லேயும் உங்களுக்கும் தெரியல. அடுத்த நாள் வந்து இதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்றாங்க. இது ஒவ்வொரு நாள் ஒன்றுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் எது எடுத்துக்கிறது? சினிமா துறையில ஒவ்வொரு சங்கங்களும் வந்து ஒரு ஒரு உறுப்புகள் மாதிரி தான். எல்லாம் ஒண்ணா இருந்தாதான் கரெக்ட் சார், எல்லாம் சரியா போக முடியும். ஆமாம் சார். நீங்க எல்லாம் ஒரு போக்கில் இருக்கும்போது இது எப்பதான் இது முடிவு போகுது? நான் இதெல்லாம் இது ஈகோ அப்படின்றாங்களே. இல்லை சார், எங்களை பொறுத்த வரைக்கும் பெப்சியை பொறுத்த வரைக்கும் ஒரே இதில் தான் சார் இருக்கும். எங்களுக்குள்ள வேற்றுமே இல்லை சார். நாங்கள் எல்லாம் ஒரே இதில் தான் இருக்கிறோம். தயாரிப்பாளர் சங்கம் தான் 2 அங்கே ஒரு பிரச்சனை வந்துட்டு தவிர எங்களுக்கு ஒன்றும் அது மாதிரி இல்லையே. எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது அது மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கள். எல்லாம் உட்காந்துருக்காங்க. இல்லை இல்லை, அதுதான் லைட் இஷ்யூவே ஒரு பிரதான இஷ்யூவாக சொல்கிறாங்க சார். இந்த லைட் இஷ்யூ எதுக்கு வந்ததுன்னு நான் ஒரு லைட் மேனுங்களுக்கும் அவங்களுக்கு எதுக்கு வந்ததுன்னு வந்து காரணத்தை நான் சொல்லிட்டேன். இப்போ நான் ஒரு முதலாளிக்கிட்ட வேலை செய்கிறேன். நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் கூட்டு வந்து நான் வேலை செய்ய வேண்டி போகும்போது உங்ககிட்ட எனக்கு எப்படி வேலை செய்ய மனசு வரும்? முக்கிய குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்க சார், நீங்க வந்து வேற யூனியன்ல போயிட்டு அவங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்காங்களா, சரிங்களா, அவங்க ஃபங்க்ஷன் போனதுனால நீங்க கூப்பிட்டு வச்சு அவங்க வந்து நீ ஏன் அங்க போறீங்கன்னு சொல்லிட்டு ஓப்பனாவே உடைச்சு சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா என்ன சார்? இப்ப ஒரு சந்தோஷமான விஷயம் இவர் என்ன கூப்பிடுறாரு, நான் போறேன், அது கூட நீங்க போக கூடாதுன்னு சொல்றதுக்கு எந்த விதத்துல சார் நியாயம்? சார் நீங்க சந்தோஷமா அவர் நிகழ்ச்சிக்கு போய் நாங்க எதுக்கு சொல்றோம், ஒரு யூனியன் ஆரம்பிக்கிறாங்க, ஃபார்ம் கொடுக்குறாங்க, அந்த இடத்துல நீ போய் நீங்க ஃபார்ம் வாங்குறது எல்லா எவிடன்ஸும் லைவ்ல எங்களுக்கு வந்திருக்கு, இருக்கு ஆதாரம். இவர் வந்து ஃபார்மு போய் வாங்கி அதில் கையெழுத்து போட்டு ஆளுங்களை கையெழுத்து போட்டு வைக்கிறதுக்கு எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது. அதனால தான் அவர் கூட செய்ய முடியாதுன்னு சொன்னதே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. அந்த மாதிரி பண்ண ஒரு 3 பேருக்கு தான் நம்ம பண்ணாங்களே தவிர எல்லாருக்கும் நாங்கள் சொல்லலை. அந்த 3 பேருக்கு கூட வந்து எங்கள் ஆளுங்க வேலை செய்யறதுக்கு விருப்பம் இல்லை சார், அங்கே போக மாட்டேன்றாங்க, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? நான் உங்ககிட்ட டெய்லி உன்னை காப்பாற்றுறதுல, உனக்கு வேலை செய்யறதுல, உன் எக்யூப்மெண்ட் எடுத்து போய் வேலை செய்ய காசு சம்பாதி கொடுக்குறது நான். நீ எனக்கு எத்தாப்புல இன்னொருத்தனை கூட்டு போயிட்டு நாளைக்கு வந்து அவனை வச்சு செய்வேன் போது உன் கூட இன்னைக்கு வந்து எப்படி சார் செய்வேன்? சரி நீ அவனை வச்சு செஞ்சுக்கப்பான்னு சொன்னாங்க. இது என்ன தவறு சொல்லுங்க? தயாரிப்பாளர் சங்கம் லாஸ்ட் நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க சார். அதுல வந்து மேனேஜர்ஸ்லாம் வந்து ஒரு மாஃபியா மாதிரி செயல்படுறாங்க, சரிங்களா, அது வந்து பெப்சி வந்து உடனடியா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாத்துருக்கீங்க லெட்டர்ல, சரிங்களா, அதெல்லாம் வந்து அது அவங்களால கொஞ்சம் களை எடுக்கலாம்ல சார்? சார் உங்களுக்கு இன்னைக்கு நாங்கள் மாஃபியாவை தெரியுது, ஆனால் ஒவ்வொரு முறை பெப்சி மீட்டிங் எங்கள் ப்ரொடியூசர் கவுன்சில் நடக்கும்போது மேனேஜர் யூனியன் எங்கள் கூட அனுப்பிச்சிடுங்க, மேனேஜர் யூனியன் எங்கள் கூட வந்துடுங்க, பெப்சியில் நீங்கள் வெளியே வந்துருங்கன்னு சொல்லிட்டு அவங்க எங்களை கூப்பிட்றாங்க. ஏன்னா நானும் மேனேஜர் யூனியன் செக்ரட்டரி தான், அதுக்காக சொல்கிறேன். எங்களை கூப்பிட்றாங்க அவங்க, நீங்கள் எங்கள் கூட இருந்துக்கோங்க, எங்கள் கூட இருந்துக்கோன்னு கூப்பிட்றாங்க. நாங்கள் மாப்பியா இருந்தால் ஏன் அவங்க கூட கூப்பிட்றாங்க? அவங்க ஓப்பனாகவே லெட்டர் பேரில் போட்டாங்க சார். சில பேரால தான் வந்து இது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது சார் அப்படின்ட்டு. அதான் நாங்களும் சொல்கிறேன், இப்போ சில பேர் பண்ணுற மேலே தான் இவ்வளோ பிரச்சனை. அதுவும் ஒரு சில பேர் தான், எல்லா ப்ரொடியூசரும் கூட சொல்லலை. ஒரு சிலர் இன்னைக்கு படம் அவங்க எடுக்கலை, படம் எடுக்கிறவங்க எப்படி போனால் என்னன்ற இடத்துல அவங்க செயல்படுறாங்க அப்படின்னு நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறோம். சரி, இன்னொரு விஷயம், இப்போ தயாரிப்பாளர்கள் சங்கத்தை தாண்டி தயாரிப்பாளர்கள் வந்து சில நடிகர்கள் முன்பணம் பெற்றுட்டு தரல, படம் குறிப்பிட்ட தேதியில படம் நடிச்சு கொடுக்கல, டேட் கொடுத்துட்டு, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் தயாரிப்பாளர்கள் இடத்துல இருக்கு. இதே சினி அவுட்டோர் அசோசியேஷன்ல இருந்து கடந்த வருடம் ஒரு புகார் வந்துச்சு. என்னன்னா வெளியில இப்ப தயாரிப்பாளர்கள் வந்து தெலுங்கு, இப்ப வெளியில இருந்து வர தெலுங்கு மலையாளத்துல இருந்து வர தயாரிப்பாளர்கள் அவங்க ஊர்ல இருக்க அந்த தொழிலாளர்கள் வச்சு எக்யூப்மெண்ட் வச்சும் படம் நடத்துறாங்கன்னு சொல்லி பெப்சி கிட்ட நாங்க வந்து முறையிட்டு இருக்கோம், இந்த மாதிரி நடத்தக்கூடாது, தமிழ் படங்கள் இப்படி நடத்தக்கூடாது, பெப்சி வந்து ஒரு நல்ல முடிவா எங்களுக்கு எட்டி தருவோம்னு சொல்லி அவங்க வந்து கடந்தோட ஒரு பிரச்சனை நடந்துச்சு. இதுல வந்து என்னன்னா தயாரிப்பாளர்களுக்கு அந்த பிரச்சனைகளையும் பெப்சி வந்து கலையில அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தயாரிப்பாளர்களே இருக்கு. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப கதிரேசன் சார் ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு, அவர் சங்கம்ன்றதை தாண்டி ஒரு தயாரிப்பாளரா அவரோட பிரச்சனை. இப்ப இந்த சினி அவுட்டோரோட பிரச்சனை நேத்து வந்து இந்த மாதிரி நாங்க எக்யூப்மெண்ட் அனுப்ப மாட்டோம் அப்படின்றது. இந்த பிரச்சனைகள்லாம் கலைஞ்சு தர வேண்டியது பெப்சி தான். ஆனா பெப்சி கிட்டே இந்த பிரச்சனை வருது அப்படின்றப்போ எப்படி இது வந்து ஒரு சினிமாவுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா இது? அதர் ஸ்டேட்ல இல்ல, ஒரே நிமிஷம் தான், அதர் ஸ்டேட்ல இருந்து எக்யூப்மெண்ட் வரவழைச்சது யாரு? பெப்சி இல்லை, நாங்கள் வரவழைக்க முடியாது. ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு இந்த யூனிட்னு அவங்க தான் புக் பண்ணுறாங்க. அவங்க புக் பண்ணும்போது நாங்கள் வேலை செய்கிறது தான் எங்களோட வேலை. நாங்கள் அவங்கள வேலை செஞ்ச தொழிலாளிகளை வந்து எங்களுக்கு இத்தனை % இங்கே வேலை செய்யணும்னு நாங்கள் அவங்ககிட்ட சொல்லி தான் செஞ்சுட்ருக்கோம். எங்கள் ஆளுங்களும் அவங்க ஆளுங்களும். அப்போ 10 பேர் லைட் மேன் வந்து அங்கேருந்து அவங்க 2 பேர் தான் வரணும். ஹைதராபாடோ பாம்பேல யூனிட் வந்தால் 2 பேர் தான் வரணும், இது 8 பேர் இங்கே வேலை செய்யணும். அதுக்கு அவங்க ஒத்துட்டு வேலை செய்யலாம். இல்லை, அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. இங்கே வந்து ஒரு 10 பேர் கூப்பிட்டா கம்பல்சரி அவங்க அங்கே வந்து 10 பேர் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நெருக்கடி கொடுக்குறீங்களா? சரிங்களா, நாங்கள் நெருக்கடி கொடுக்க முடியாது. எங்களுக்கு வேலை தான் நாங்கள் நெருக்கடி கொடுப்போம். தெரியல, அவங்க அங்கேருந்து 10 பேர் வரணும், நாங்கள் எப்படி கொடுப்போம்? இல்லை 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 இல்லை, அவங்க சொன்னது நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் தப்பான தகவல் சார். நாங்கள் அப்படி பண்ணல. அங்கேருந்து வர்றது வந்து அவங்க விருப்பம். ப்ரொடியூசர் புக் பண்ணுறாரு, அவங்க விருப்பாரு. எங்கள் சைடு அவ்வளோ இல்லை சார். அது
எங்கள் சைடு வந்து நாங்கள் சொல்லியிருக்கிறது அங்கேருந்து 10 பேர் இந்த யூனிட் 10 பேர் வேணும்னா 2 பேர் தான் அவங்க வரணும், 8 பேர் எங்காவது தான் வேலை செய்யணும்னு அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் அவங்க வராங்க. அப்படி முடியாத பட்சத்தில் லைட் உடைக்கிறதுலாம் நடக்குறாங்க சார். இல்லை சார், அது மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். இல்லை என்னன்னா இல்லை அவங்க சார் நாங்கள் வந்து கற்பனையாக எப்படி சொல்ல மாட்டோம் சார். இல்லை நீங்கள் கற்பனையாக சொல்கிறேன்னு சொல்கிறவங்க கற்பனையாக சொல்லலாம். நீங்கள் அது மாதிரி சொன்னீங்க, நாங்கள் சொல்லலை. அவங்க அப்படி சொல்லலாம். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன தள்ளுமுள்ளு நடந்து ஏதாவது நடந்துருந்தாக்கா அதே இது பெருசுப்படுத்தி இப்படி சொல்கிறது அது வழக்கமாக நடக்கிறது தான். அந்த மாதிரி தானே தவிர எதுவும் அது மாதிரிலாம் நடக்கலை. எப்பதான் இந்த பிரச்சனைகள் களையப்பட்டு சார் சீக்கிரம் கலையணும்னு சொல்லிட்டு தான் இப்போ நாளைக்கு எங்கள் தலைவர் வந்துடுறாரு. வந்த உடனே ஒரு மீட்டிங் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி பேசுகிறோம். முடிவு வரும்னு நல்லபடியாக முடிவு வரும்னு நம்புகிறோம். நாங்கள் வந்து இதுக்கு தான் இந்த ஒரு 2 days அர்ஜென்ட் படாதீங்கன்னு எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணோம். ஒத்துக்கிட்டு போனவங்க அடுத்த நாள் அறிக்கை விடுறாங்க. அறிக்கை விடுறது கூட எப்படி விடுறாங்க தெரியுமா? இதெல்லாம் சொன்னால் நமக்கு கொஞ்சம் மறுபடியும் அது வேறு மாதிரி போகணும்னு பயப்பட வேண்டியதாக இருக்குது. ஒரே நிமிஷம் சார், யூனிட் அதான் சொல்கிறேன் கேளுங்க சார். அந்த அறிக்கை விடுறதுக்குள்ள என்ன நடந்ததுன்னு நான் சொல்கிறேன் சார். அன்றைக்கி நைட்டு தான் சார் பேசணுன்னாங்க எல்லாருமே. நைட்டு 1:30 மணி வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம். மிட் நைட்டு 1:30 மணி வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம் கான்ஃபரன்ஸில். எல்லாமே சேர்த்து சுமூகமாக முடிஞ்சுது. நேற்று கூட பாருங்கள், இதில் செயல்படுற அந்த அங்கே இருந்த தலைவர் ரவிபிரசாத் யூனிட்டு நேற்று 11 மணிக்கு தான் அவங்க அறிக்கை வெளியிடுறாங்க. சார் இந்த அறிக்கை பெப்சிக்கு வரல சார். இது வரைக்கும் அவங்க வலைத்தளத்தில் விட்டாங்களே தவிர வாட்ஸ்அப்பில் அங்கங்கே போச்சு தவிர எங்களுக்கு லெட்டராக வரல. ஆனால் நேற்று 11 மணிக்கு இவங்க வந்து இந்த நியூஸ் வெளியே வர்றதுக்கு முன்னாடி ரவிபிரசாத் ஓனர் தான், அவர் தான் தலைவர். அங்கே இப்போ ஏதோ தற்காலிகமாக இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் பட் அவர் தான் தலைவர். உடம்பு சரியில்லைன்னு லெட்டர் எழுதி கொடுத்துருக்குதா ஒரு தகவல் வந்தது. அவர் 9 மணிக்கு இட்லி கடைன்ற படத்துக்கு அவுடோருக்கு வண்டியோட லைட் எக்யூப்மெண்ட்டெல்லாம் அனுப்பிச்சிட்டு யூனிட்டுக்கு 10 மணிக்கு வந்து 11 மணிக்கு அனுப்புகிறாரு. ஏன் இவருக்கு வந்து இப்போ இது நல்லா இருக்கணும், யாரும் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும்போது அவர் எடுத்துருக்கலாம்ல? ஏன் அவர் மொத்தம் 9 மணிக்கு வண்டியை வெளியூருக்கு அனுப்பிச்சிட்டு வர்றாரு? அது இல்லை சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு யூனியன் தலைவர், எல்லாருக்கும் வந்தாலும் உங்களுக்கும் நீங்கள் ஏன் அந்த வண்டியை 9 மணிக்கு அனுப்பிச்சிட்டு 10 மணிக்கு வந்து அறிக்கை கொடுக்குறீங்க? சென்னைக்குள்ள மட்டும் தான் நாங்கள் வந்து வேலை நிறுத்தம் பண்ணுறோம். மற்ற ஸ்டேட்லாம் சார் நேற்று சென்னையில் தான் சார் யூனிட் போகுது. சொன்னாங்க சார் அவங்க. அதான் உங்களுக்கு சாதகமாக அதை மாற்றிக்கிறீங்க அந்த டைமை. அதுதான் நாங்களும் கேட்டோம். நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க சார், செல்வமணி சார் வந்துடுறாரு, பேசி முடிச்சுக்கலாம்னு சொல்கிறோம்ல, அதை கேட்டுக்கலாம்ல. இதே வந்து இவங்க வந்து அந்த 3 பேர் மேலே போட்டாங்கன்னு சொல்லி அதில் ஒரு ஆள் வைரமணின்றவர், அவர் வந்து இன்னொரு யூனிட்டை செட் பண்ணி தலகோணத்துக்கு சஞ்சய் விஜய் படத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. யாரும் வேலையெல்லாம் நிறுத்தலை சார். எங்கள் ஆளுங்க எல்லாருக்கும் போயிட்டு தான் இருக்காங்க. அவங்க தான் எக்யூப்மெண்ட் அனுப்ப மாட்டேன்றாங்களே தவிர எங்கள் ஆளுங்க சைடு எந்த சைடு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆமாம் சார், தான் இந்த இது சட்டசபை நடந்துட்டு இருக்கு. இது முடிவிட்டோம் சார், முடிஞ்ச பிறகு பேசலாம்னு சொல்லியிருக்காங்க சார். நிறைய வாட்டி நாங்களும் அப்ரோச் பண்ணி தான் இருக்கிறோம். அவங்களுக்கு டைம் இல்லை. இது அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை ஒரு சட்டசபை போயிட்டு இருக்கிறதுனால அதை முடிஞ்ச பிறகு பண்ணலான்ட்டு இருக்காரு. அநேகமாக இன்னும் ஒரு 2-3 நாள் அது பண்ணிடலாம் சார். தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ண பிரச்சனை இது லைட் யூனியன் வரைக்கும் வந்திருக்கு சார். என்ன காரணமா இருக்கு? ஏன்னா எல்லாமே சொல்ற வார்த்தை வந்து செல்வமணி செல்வமணி செல்வமணி, வேற எந்த விஷயமே சொல்ல மாட்டாங்க. அது அந்த பக்கம் யாருன்னு சொல்லுங்களேன். இங்கே செல்வமணின்றீங்களா அவங்க சொல்றது? அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச நியூஸ் அங்கே யாருன்றது ப்ராப்ளத்தை சொல்லுங்களேன். அங்கே நாங்கள் கேட்டு அதான் அங்கே கேட்டுட்டு 2 சேர்த்து பண்ணுங்க சார், நல்லா இருக்கும். ஒரே அங்கே எங்களுக்கு எல்லாமே சார், நாங்கள் வந்து எல்லாருக்கும் வேலை செய்கிறோம். இவங்களுக்கு தான் இவங்களுக்கு தான் செய்யணும் கட்டுப்படுத்துகிறாங்க. நாங்கள் 25,000 தொழிலாளர் வச்சு இவங்களுக்கு தான் வேலை செய்யணும்னு நாங்கள் சொல்ல முடியல. நாங்கள் அந்த காலத்துலேருந்து சாம்பரு கில்டு தயாரிப்பாளர் எல்லாருக்கும் வேலை செஞ்சிட்ருக்கோம். இப்போ நடப்பு தயாரிப்பாளர் போயிட்டாக்க இப்போ அவங்களுக்கும் வேலை செய்கிறோம். இவங்க அவங்களுக்கு வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்னங்க இது மாதிரி பிரச்சனை இருக்குது, நாங்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சார்னு சொன்னாக்கா, குடியிருக்க கவுன்சில் நானும் மெம்பரு, ஏன் எனக்கு வர மாட்டீங்கன்னு அவங்க கேட்குறாங்க. எங்களுக்கு பதில் சொல்ல முடியல. அங்கே இருக்கிற 300 பேர் 250 பேர் இங்கேயும் மெம்பரு. நான் குடியிருக்க கவுன்சில் மெம்பர், நீ ஏன் வரமாட்டேன்னு கேட்டால் நாங்கள் என்ன சார் சொல்கிறது? இதுதான் சார் எங்களுக்கு இருக்கிறது. அவங்களுக்குள்ள இருக்கிறது எங்கள் தலைமையில் போட்டு இப்போ பண்ணுறாங்க சார். உங்களுக்கே தெரியும் எல்லாம் இது எப்படி தான் இருக்குது சார். இருக்கலாம் சார், நீங்கள் சொல்கிறது கூட இருக்கலாம். அதை நம்ம எப்படி உறுதிப்படுத்த முடியும்? நாங்கள் தொழிலாளிகள் யார் கூட்டாலும் போய் வேலை செய்வோம்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டோம். எங்களுக்கு வேண்டியது வேலை, என் மெம்பர் பொழைக்கணும். அதுக்கு நாங்கள் எல்லாருக்கிட்டையும் போய் வேலை செய்யணும்னு சொல்கிறோம். நீ வந்து இவர்கிட்ட போகக்கூடாது, நீ ஒரு கண்டிஷன் போடுற. சரி, அதுவும் நாங்கள் முயற்சி பண்ணி பார்த்தோம் சார். இப்படி வருது, எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, வரமாட்டேன்றான். நானும் புடியிருக்க சொல்ல மெம்பர் ஏன் வரமாட்டேன்னு அவங்க கேட்குறாங்க. எங்களுக்கு பதில் சொல்ல முடியல.
அந்த யூனியன் நானும் மெம்பர்ன்றாங்க. ஒருவேளை உங்க தலைவர் இல்லைன்னா இந்த பிரச்சனை சும்மா முடிஞ்சிருந்தீங்களா? யார் சொன்னது சார்? எங்கள் தலைவருக்கு தான் சார் நல்லா போயிட்டுருக்கு. எங்கள் தொழிலாளிகள் 25 பேர் நீ சந்தோஷமாக இருக்கின்றனால அவர்னால தான். அதனால தான் 2015 வந்து இது வரைக்கும் போட்டி இல்லாமல் தலைவர் வந்துட்டு இருக்கிறாரு. ஓகே. ஒரே சார் ஒரு விஷயம்